12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சில சாப்டர் நம்பர் 2ல இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 2 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் திருச்சி எஜுகேஷன் சொசைட்டி ப்ரிப்பேர் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம திருச்சி எஜுகேஷன் சொசைட்டிக்காக இப்போ பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கு ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் துணை ஹெட்டிங் எழுதிக்கிறோம், ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் இயர் 31st December 2018. இந்த பக்கம் டெபிட் சைடு ரெசிப்ட் எழுதிக்கிறோம், அப்படியே கிரெடிட் சைடு பேமெண்ட்ஸ் எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ். ஸோ அது வந்து ரெசிப்ட்ல எழுதுவோம், அதாவது தொடக்க ரொக்க இருப்பு. ஸோ அமௌண்ட் காலம்ல 20,000 எழுதுறோம். ரெண்டாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மேட் 80,000 ரூபாய், முதலீடுகள் செய்தது. ஸோ முதலீடுகள் நம்ம செஞ்சா அது நமக்கு செலவாகும், அதனால பேமெண்ட் சைட்ல நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து ஹானரேரியம் பெய்ட் 3,000 சொல்லியிருக்காங்க. மதிப்பூதியம் செலுத்தியதுனாலே அது ஒரு செலுத்தல்கள் தான். ஸோ அதை நம்ம பேமெண்ட் சைட்ல நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஐட்டம் டொனேஷன் ரிசீவ்ட் 80,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ரிசீவ்னாலே அது ஒரு ரெசிப்ட், ரிசிப்ட் சைடில் நோட் பண்ணிக்கிறோம். அதாவது நம்ம நன்கொடை வாங்கி இருக்கிறோம், ஸோ நம்ம பெற்றதுனால இது ஒரு பெறுதல்கள். நெக்ஸ்ட் ஐட்டம் என்னன்னா ஆடிட் ஃபீஸ் பெய்ட் 2,000 கொடுத்துருக்காங்க. பெய்டுனாலே அது ஒரு பேமெண்ட்டு. ஆடிட் பண்ணதுக்கு நம்ம வந்து ஃபீஸ் கட்டியிருக்கோம், அதனால அதை நம்ம பேமெண்ட் சைடில் நோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஐட்டம் லாக்கர் ரெண்ட் ரிசீவ்னாலே அது ஒரு ரெசிப்ட், நம்ம ரெசிப்ட் சைடில் நோட் பண்ணிக்கிறோம். தமிழில் தான் பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது 12,000 ரூபாய். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் ₹5,000 நம்ம வித்து இருக்கிறோம். ஸோ வித்தா நமக்கு காசு வரும், வந்தா ரெசிப்ட். அரைக்கலன் விற்றுறது 5,000 ரூபாய். நெக்ஸ்ட் ஜென்ரல் எக்ஸ்பென்ஸ்னாலே நம்ம கைவிட்டு காசு போகுது, போனா பேமெண்ட். இப்போ இன்டர்நெட் இமெயில் வந்துச்சு, பட் அப்போலாம் அஞ்சல் செலவுகள் தான். ஸோ போஸ்டேஜுக்காக வந்து 1000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்டேஜ்னாலே அது ஒரு பேமெண்ட் தான். இன்னுமே கூட நிறைய விஷயங்கள் போஸ்டேஜில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்குமான செலவு தான் நம்ம இங்கே நோட் பண்ணுறோம். லாஸ்ட் ஐட்டம் சந்தா பெற்றது 10,000 ரூபாய். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசிப்ட்னாலே அது ஒரு ரெசிப்ட் தான். ஸோ ரெசிப்ட் சைடில் நோட் பண்ணிக்கிறோம். ரெசிப்ட் சைடு இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1,27,000 வருது. அப்படியே பேமெண்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு 93,000 வருது. அதாவது நமக்கு வந்திருக்கிறதோட செலவு நம்ம கம்மியாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ ரெசிப்ட் சைடோட டோட்டல் 2 சைடு எழுதிக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு வந்திருக்கிற 1,27,000லேருந்து 93,000 செலவு பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 34,000 நம்ம கையில் இருக்குங்க. இதோட இல்லஸ்ட்ரேஷன் 2 முடிஞ்சிடுச்சு.